உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஜோதிகா, சோனாட்சி சின்ஹா மெயின் லீட் ரோலா நடிச்சிருக்கிற சிஸ்டம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல தமிழை டப் பண்ணி ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துருவோம். டெல்லி ஹைகோர்ட்ல வந்து சோனாட்சி சின்ஹா வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்காங்க. அதே கோர்ட்ல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய லாயர், ஒரு போலீஸ் வரவங்களுக்குலாம் வாதாடுற லாயர். அவர் எந்த கேஸ் அட்டன் பண்ணாலுமே அதுல வந்து டெஃபினட்டா அவர் வின் பண்ணிடுவாரு. ஸோ இந்த கிராஃபை நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிருது, இது வந்து இந்த பெரிய லாயரை எதிர்த்து அவங்க பொண்ணான சோனாட்சி சின்ஹா ஏதாவது ஒரு கேஸ்ல மிங்கிள் ஆகி அவங்க எப்படி வின் பண்றாங்க அப்படின்னு தான் ஸ்டோரி. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. இது காலங்காலமா கௌரவம், மனிதன், தெய்வ திருமகள் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விஷயம் தான். இருந்தாலுமே வந்து இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு லா ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதுல பார்ட்னர் ஆகணும்னா நீ வந்து 10 கேஸ் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சோனாட்சி சின்ஹாட்ட அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இந்த சுச்சுவேஷன்ல வந்து அதே கோர்ட்ல வந்து ஜோதிகா வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜோதிகாவும் சோனாட்சி சின்ஹாவும் மீட் பண்றப்ப ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஜோதிகா வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டிப்ஸை வச்சு வந்து சோனாட்சி சின்ஹா வந்து அந்த ஃபைனல் ஆர்குமெண்ட் அன்னைக்கு அந்த கேஸ்ல, ஸோ அந்த கேஸ்ல வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ சோனாட்சி சின்ஹா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிகாட்ட நீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எல்லா கேஸ்லயுமே சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து டிஃபென்ஸாவும் பாக்குறீங்க, ப்ராசிக்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாக்குறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டீலும் பேசி முடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு வந்து எல்லா கேஸ்லயுமே சோனாட்சி சின்ஹா வந்து ஜெயிச்சுட்டே வராங்க. இந்த சிச்சுவேஷன்லேயே வந்து 10வது ஒரு கேஸ் வருது. அது என்ன கேஸ்னா வந்து இந்தியாவிலே பெரிய மல்டி மில்லியனியர், அவர் மேல வந்து ஒரு கொலை குற்றம் வந்து சாட்டப்படுது. ஸோ அவருக்கு சப்போர்ட்டா வந்து சோனாட்சி சின்ஹாவுடைய அப்பா வந்து ஆஜராகிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணபடி இந்த பக்கம் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வந்து சோனாட்சி சின்ஹா வந்து ஆஜராகிறாங்க. ஸோ இந்த கேஸ்ல எப்படி சோனாட்சி சின்ஹா ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த சிஸ்டம் படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அஸ்வினி ஐயர் திவாரி. இவங்க லேடி டைரக்டர், ஒரு டீசென்டான டைரக்ஷன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து 3 முக்கியமான கேரக்டர், சோனாட்சி சின்ஹா, ஜோதிகா, சோனாட்சி சின்ஹா அப்பா கேரக்டர் பண்ணிக்கிற அஸ்வத்தோ கோவாரிக்கர். இவங்க 3 பேர் பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம்னா நம்ம ஜோதிகா, அவங்க வந்து இந்த கிளைமேக்ஸை ஒட்டி அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சிருப்பாங்க. அதுல வந்து அப்படியே அவங்க ஐல இருந்து அப்படியே அவங்க கண்ணுல இருந்து அப்படியே ஒரு டிராப் கண்ணீர் அப்படியே விழும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஜோதிகா வந்து பிரிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல, ஒரு பெரிய லாயருக்கும் ஒரு சின்ன லாயருக்கும் நடக்கிற ஆர்குமெண்ட்ல சின்ன லாயர் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து மேக்சிமம் வந்து நம்ம மூவிஸோட கண்டென்ட்டா இருக்கும். இதுல அப்படி இருந்தாலுமே செகண்ட் ஆஃப் மிடில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஒரு டீசென்டான கிளைமேக்ஸை வச்சு ஒரு சூப்பராகவே முடிச்சிருக்காங்க இந்த படத்தை. தமிழ் டப்பிங் வந்து எந்தவித குறையும் சொல்லாதபடி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். दीदी मुझे घर लेके चलो दीदी प्लीज। मुझे फंसाया जा रहा है, ये गलत है ये। இந்த சிஸ்டம் மூவியோட மெயினான கண்டென்ட்டே வந்து பணக்காரங்களாம் தங்கள் குற்றங்கள்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடுறாங்க அப்படின்னா, இந்த ஹைகோர்ட்ல வந்து இவங்களுக்கான தண்டனை எல்லாம் வழங்கப்படுது. இருந்தாலுமே இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வின் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நம்ம அதையும் யோசிச்சுக்கணும். சோனாட்சி சின்ஹா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 9 கேஸ்ல வந்து வின் பண்றாங்களே, அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கனெக்ட் பண்றாங்க. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ வந்து அதாவது இந்த 9 கேஸுக்கும் இவங்க 10வது அட்டன் பண்ற கேஸுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கிளவரான அட்டம் தான். இருந்தாலுமே இவங்க வந்து அதை வந்து விஷுவல்ஸா காமிக்காம டயலாக் டெலிவரி மூலமா காமிச்சனால நமக்கு வந்து அவ்வளோவா வந்து நமக்குள்ள வந்து கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்குள்ள நமக்குள்ள கனெக்ட் ஆகல. சில தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதையுமே வந்து இவங்க தவிர்த்திருக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஃபேமிலியோட உட்காந்து ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ற ஒரு டீசெண்டான ஆவரேஜ் மூவி தான் இந்த சிஸ்டம் படம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத எங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க. எங்க தமிழன் ஃப்ரேம் சேனலுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் மூலமா சொல்லுங்க.
தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.